வேங்கை வயல் விவகாரத்தில் குறிப்பிட்ட சமுதாய மக்கள் மீது பழி போடுவதாக வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனர் ஆதவ் அர்ஜுனா விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பதிவில் தலித் மக்களே குடிநீர் தொட்டியில் மனித கழிவை கலந்து அவர்களே அருந்தியதாக காவல்துறை அரிய கண்டுபிடிப்பை கண்டறிந்ததாக தெரிவித்துள்ளார். சொந்த குழந்தைகளை வதைக்கும் அளவுக்கு எளிய மக்கள் கொடூரமானவர்கள் இல்லை என கூறிய அவர் சம்பவத்தின் ஆடிவேராக சாதி ஆதிக்கம் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தலித் மக்கள் மீது வழக்கு வலிய திணிக்கப்பட்டு உள்ளதாகவும் எளியோரின் குரலை அதிகாரம் என்று கயிறை கொண்டு காவல்துறை நெறிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காவல்துறை குற்றம் சாட்டிய 3 பேரும் நிரபராதிகள் என விரைவில் நிரூபிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் காக்க களமாடி உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் என்று நடிகரும் தாவேக தலைவருமான நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார். மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாளை ஒட்டி தாவேக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் உலகில் தன் தாய்மொழி காக்க தன் எழுச்சியுடன் போராடி கொண்டே இருக்கும் இனம் தமிழினம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ் காக்க களமாடி உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் என்றும் உயிர் நீத்த தியாகிகளின் நினைவை போற்றி வணங்கி நம் உயிரணைய ஒப்பற்ற தாய்மொழி தமிழ் காக்க இந்நாளில் உறுதி ஏற்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வேங்கை வயல் விவகாரத்தில் நீதிமன்றம் வழங்குவதே இறுதி தீர்ப்பாகும். நீதிமன்றத்திற்கு சந்தேகம் ஏற்பட்டால் வழக்கை நிச்சயமாக சிபிஐக்கு மாற்றுவார்கள் என்று திருச்சி எம்பி துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி பொன்மலை ஜி கார்னர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விரைவில் பொன்மலை ஜி கார்னர் பகுதியில் மேம்பாலமோ அல்லது சுரங்கப்பாலமோ அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர் வேங்கை வயலுக்கு விஜய் வருவதாக இருந்ததால் தான் இவ்வழக்கு வேகமாக முடிக்கப்பட்டது என்பது முழுக்க தவறு என்றார். அவசரமாக அது இது பண்ணுறதுக்காண்டி இதனா ப்ரெஷர் இருக்குது. உங்களை மாதிரி பத்திரிகைக்காரங்க எதிர்கட்சிக்காரங்க இது சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்லிட்டு கோர்ட்லேயே வழக்குகள் இருக்குது. இந்த நேரத்தில் இது அவசரமாக மூடுறதுக்காண்டி நீங்கள் காவல்துறை இந்த மாதிரி ஒரு பண்ணியிருப்பாங்களா ஒரு சந்தேகம். முக்கியமாக நம்முடைய அண்ணன் தொல் திருமாவும் சரி சிபி மார்க்சிஸ்ட் கட்சியுடைய தலைவரும் இதை சொல்லியிருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை இதை தீர்மானிக்க வேண்டியது நீதிமன்றம். உயர்நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கு இருக்குது. உயர்நீதிமன்றம் கண்டிப்பாக இந்த ரிப்போர்ட்டை யாருன்னா சிபிசிஐடி உயர்நீதிமன்றத்தில் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த 3 பேர் மேலே நாங்கள் குற்றப்பத்திரிகை பதிவு பண்ணியிருக்கோம், விசாரணை நடந்துட்டு இருக்குன்னு. உயர்நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் எதிர்வாதங்கள் இப்போ இது கிடையாது, வேணுனே இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காண்டியா இது பண்ணுறாங்கங்கிறத அந்த வாதத்தை வச்சுட்டு அவங்க முடிவெடுப்பாங்க. வேங்கை வயலுக்கு நடிகர் விஜய் வர போறாரு, அதனால அது அவசர கையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க விமர்சனமும் இருக்கு. ஏங்க இது ஜோக் மாதிரி இல்லைங்களா? அது அவர் விஜய் வர்றதுனால அங்கே வேகமாக பண்ணுறாங்கன்னு. தயவுசெய்து பத்திரிகை நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன்னு ஜோக்காக வச்சுக்கோங்க, சீரியஸ் இஷ்யூட சீரியஸாக வச்சுக்கோங்க. நீங்கள் அவர் என்னன்னா சரி அவர் நான் குறைச்சி மதிப்பிடல். நான் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமா நட்சத்திரம். அவருக்கு பின்னாடி லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஒரு படித்தவர். அவர் ஒரு அரசியலுக்கு வந்தது ஒரு ஜனநாயக ஒரு நாட்டில் ஒரு நல்லதான். புதியவர் வர்றது நல்ல தப்பு கிடையாது. அதே நேரத்தில் மிகைப்படுத்தி எதுவும் இது பண்ணாதீங்க. மதுரை திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக எம்பி நவாஸ்கனி புகைப்படத்தை காலணியால் தாக்கிய பாஜக சிறுபான்மை பிரிவை சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பரங்குன்றம் மலை மீது இஸ்லாமியர்கள் கந்தூரி விருந்து நடத்த எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் எம்பி நவாஸ்கனி மலை மீது அசைவ உணவு சாப்பிட்டதாக சர்ச்சை எழுந்தது. இந்நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை பாஜக சிறுபான்மை நலப்பிரிவை சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் அவரது புகைப்படத்தை காலணியால் அடித்து தனது எதிர்ப்பை தெரிவித்தார். அத்தோடு திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்வதாகவும் அவர் அறிவித்த நிலையில் முன்னெச்சரிக்கையாக அவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூரின் பல்வேறு பனியன் நிறுவனங்களில் முறைகேடாக பணியாற்றி வந்ததாக வங்கதேசத்தை சேர்ந்த 28 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரகசிய தகவலின் பேரில் கோவை தீவிரவாத தடுப்பு குழு போலீசார் திருப்பூரில் பணியாற்றி வந்த 30க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தினர். அதில் 28 பேர் வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து வேலம்பாளையம், நல்லூர் பகுதிகளில் தங்கியிருந்து பனியன் நிறுவனங்களில் பணியாற்றி வந்ததும் தெரியவந்தது. முன்னதாக இம்மாதம் 46 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது 28 என மொத்தம் 74 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவியேற்ற பிறகு பெறப்பட்ட மனுக்கள் மாநகராட்சி குப்பை கிடங்கில் கிடந்ததாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளையொட்டி கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட எம்.ஆர். விஜயபாஸ்கர் அமைச்சராக செந்தில் பாலாஜி பதவியேற்ற பிறகு மக்களால் கொடுக்கப்பட்ட மனுக்கள் கோதூர் பகுதியில் உள்ள குப்பை காட்டில் இருந்து கண்டெடுக்கப்பட்டதாக கூறி பெரிய பண்டலை மக்கள் முன் காண்பித்து குற்றம் சாட்டினார். திராவிட ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் வாங்கிய மனு கோதூர் குப்பை காட்டில் நடந்து எடுத்தாந்துருக்கிறோம். முப்பெருந்துறை அமைச்சர் அவர்கள் மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சட்டமன்ற இலங்கைக்கு கடத்த முயன்ற இந்திய நாட்டு பணம் 11 லட்சம் ரூபாயை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை விமான நிலையத்தில் இருந்து இலங்கைக்கு சென்ற பயணிகளை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டனர். அப்போது 3 பயணிகள் மீது சந்தேகம் ஏற்பட்டதால் அவர்களின் உடைமைகளை சோதனை செய்தபோது இந்திய பணம் 11 லட்சம் ரூபாய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் மூவரையும் சுங்கத்துறை அதிகாரியிடம் ஒப்படைத்தனர். குடியரசு தின விழா கொண்டாட்டத்தையொட்டி புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகை, சட்டப்பேரவை வளாகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் மற்றும் தலைவர்களின் சிலைகள் கண்கவர் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 76வது குடியரசு தினம் நாளை நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. புதுச்சேரியில் கடற்கரை சாலையில் நடைபெற உள்ள குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பல்வேறு படைப்பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள உள்ளார். இந்நிலையில் புதுச்சேரி ஆளுநர் மாளிகை, சட்டப்பேரவை வளாகம், தலைமை செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் தலைவர்களின் சிலைகளும் கண்கவர் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கிறது. புதுச்சேரியில் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்க தனியார் பள்ளிகள் கூடுதல் வகுப்புகளை நடத்தி புதுச்சேரியில் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்க தனியார் பள்ளிகள் கூடுதல் வகுப்புகளை நடத்தி மாணவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி வருவதாக சபாநாயகர் செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக மாநாட்டு அரங்கில் நடந்த சர்வதேச உளவியல் மாநாட்டில் மத்திய அமைச்சர் எல். முருகன், சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய சபாநாயகர் செல்வம், தனியார் பள்ளியை பொறுத்தவரை 9ஆம் வகுப்பு படிக்கும் போதே 10ஆம் வகுப்பு பாடத்தை முடித்து விடுவதாகவும், காலை 7:30 மணிக்கு பள்ளி செல்லும் மாணவர்கள் இரவு 9:30 மணிக்கு தான் திரும்புவதாகவும் குற்றம் சாட்டினார். படிக்கின்ற மாணவ செல்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டே வித்தியாசமாக இருக்கும். அவர்கள் பொதுவான அவர்கள் நடத்துகின்ற பாடத்திட்டங்களை பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு படிக்கும் போது 10வது பாடத்திட்டத்தை முடிச்சிடுவாங்க. 11வது படிக்கின்ற போதே 12வது பாடத்திட்டத்தை முடிச்சிடுவாங்க. அந்த மாணவர்களுக்கு காலையில் மாலை வேறு அவங்களுக்கான எந்த உடல் ரீதியான பயிற்சிகளும் கொடுப்பது கிடையாது, உறவு சம்பந்தமான பயிற்சிகளும் கொடுப்பது கிடையாது, மன ரீதியான பயிற்சிகளும் கொடுப்பது கிடையாது. மற்ற எந்த பயிற்சிகளும் அந்த 2 ஆண்டுகள் அந்த மாணவருடைய மனநிலையை மாற்றி அவளுடைய மனது பூரா வேற ஒரு இடத்துக்கு சென்று விடுகிறது. அவங்களுடைய நோக்கெல்லாம் அவங்களுடைய பிள்ளை இப்போ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதுதான். அப்படி அவள் டாக்டராக இன்ஜினியர் இருப்பாங்க. அவள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிறகு அவளுடைய மனநிலை மாறுகின்ற பொழுது உடல் ரீதியான பாதிப்பு மட்டும் இல்லை, மன ரீதியான பாதிப்பும். அந்த மாணவர்லாம் சைக்கோ மாதிரி தான் இருப்பாங்க. நீங்கள் வெளிநாட்டில் எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம் அந்த பள்ளிகளில் படித்த மாணவர்கள்லாம். ஏன்னா காலையில் 7 மணிக்கு அந்த ஸ்கூலில் விட்டிங்கன்னா நைட்டு 9:30 மணிக்கு தான் அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து நீங்கள் வெளியிட்டு அழைச்சிட்டு வர முடியும். இன்றைக்கு பெரும்பான்மையான தனியார் பள்ளிகள்லாம் அப்படி தாங்க புதுச்சேரியில். ஆனால் அரசு வேங்கை வயல் விவகாரத்தில் யாரை காப்பாற்ற யாரை பலி கொடுப்பது என்று கேள்வி எழுப்பியுள்ள இயக்குநர் ப. ரஞ்சித் இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை தேவை என வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைத்தள பதிவில் 2 ஆண்டுகளாக குற்றவாளிகள் யார் என்று இனம் காணம் தெரியாத சிபிசிஐடி திடீரென தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள்தான் குற்றவாளிகள் என்று அறிவித்திருப்பது சந்தேகத்தை எழுப்புவதாக குறிப்பிட்டுள்ளார். உண்மை குற்றவாளிகளை பாதுகாக்க பாதிக்கப்பட்ட தலித் மக்களின் கண்ணியத்தையும் மாண்பையும் இழிவுபடுத்தும் அரசு துணிந்திருக்கிறது என்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும், தமிழக அரசு இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு அருகே 5 கோடியே 35 லட்சம் மதிப்பிலான 1300 கிலோ போதைப் பொருட்கள் எரித்து அழிக்கப்பட்டது.
தமிழகத்தில் உள்ள மத்திய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்தின் எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலிருந்து பல்வேறு வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட 1622 கிலோ கஞ்சா, மெத்தபட்டமைன் உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்கள் எரியூட்டப்பட்டது. தென் செங்கல்பட்டு மாவட்டம் தென்மேல் பாக்கத்தில் உள்ள மருத்துவ கழிவுகள் எரியூட்டும் மையத்தில் வைத்து போதைப் பொருட்கள் எரித்து அழிக்கப்பட்டது.